வணக்கம். ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிளோட அட்ராசிட்டிஸை பத்தி பார்க்குற இந்த ஒரு ஸ்பெஷலான அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பாயிண்ட்ஸ் டேபிள நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம வைகை புயல் வடிவேலோட சினிமாட்டிக் காமெடி ஸ்டைல்ல பார்க்க போறோம். வாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷ நிலைமையை பார்க்கும்போது கண்டிப்பா உங்க மைண்ட் வாய்ஸ் எப்பா யார் சாமி இவங்க அப்படின்னு தானே சத்தமா கத்திருக்கும். சத்தியமா எனக்கும் அதே ஃபீலிங் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப தாறுமாறா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த 10 டீமோட நிலைமையை முழுசா ஒரு லுக் விடுவோம். இது சும்மா சாதாரண டேபிள் இல்லங்க, ஒரு கம்ப்ளீட் சினிமேட்டிக் மாஸ்டர்பீஸ். மேல இருந்து கீழ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு காமெடி ட்ராக் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம பஞ்சாப் கிங்ஸ் ஆமாங்க நம்புங்க, வெறும் 8 மேட்ச் விளையாடி 13 பாயிண்ட்ஸ் எடுத்து கெத்தா சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா +1.043 இருக்கு. 6 win 1 loss 1 no result. மத்த டீம்லாம் கீழே அடிச்சுக்கும் போது நம்ம பஞ்சாப் கிங்ஸ் மேல இருந்துகிட்டு அந்த வடிவேலு காமெடி மாதிரி நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நடக்கிற ரசபாசத்தை எல்லாம் கண்டுக்காம சிவனேனும் போயிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி இந்த மிடில் டேபிளுக்கு வந்தோம்னா இதுதான் சார் உண்மையான போர்க்களம். இங்க ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் அப்புறம் ஆர்ஆர்னு 3 பெரிய தலக தெருசண்டை போட்டுட்டு இருக்காங்க. 3 பேருமே 9 மேட்ச் விளையாடி கரெக்டா 12 பாயிண்ட்ஸ். இவங்கள பார்க்கும்போது அந்த சண்டைனா சட்டக்கிளியை தான் செய்யும் அப்படின்ற டைலாக் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. பாயிண்ட்ஸ் ஒன்னா இருந்தாலும் ஆர்சிபி அவங்களோட பிரம்மாண்டமான +1.420 நெட் ரன் ரேட்டை வச்சு ரொம்ப சேஃபா 2வது இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும் அடுத்தடுத்த இடத்துக்காக மூச்சு முட்டி மோதிட்டு இருக்காங்க. இந்த மூவர் கூட்டத்துக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா 5வது இடத்துல நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப அமைதியா என்னடா நடக்குது இங்கன்னு முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. 9 மேட்ச்ல 10 பாயிண்ட்ஸ். ஆனா நெட் ரன் ரேட் -0.192. இவங்க நிலைமையை பார்த்தா செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நம்மள யாரும் பார்க்கலையே அப்படின்னு திருத்து முழிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே கெத்தா இருந்த அந்த சாம்பியன் டீம்ஸ்லாம் இப்ப எப்படி பியூர் காமெடி பீஸா மாறிட்டாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. மைட்டி சிஎஸ்கே வெறும் 3 வின்னோடையும் எம்ஐ வெறும் 2 வின்னோடையும் உட்காந்துருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படின்ற டைலாக் தான் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுது. இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க. டெல்லி 6 பாயிண்ட்ஸ், கொல்கத்தா 5 பாயிண்ட்ஸ் எடுத்து நெட் ரன் ரேட்லயும் செம்மையா அடி வாங்கிட்டு நிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ஏண்டா என்னைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க மொமெண்ட் தான் இவங்களுக்கு. லக்னோ சூப்பர் ஜாயின்ஸோட நிலைமை ரொம்பவே பரிதாபங்க. 8 மேட்ச்ல வெறும் 2 வெற்றி, மீதி 6மே ரொம்ப பெயின்ஃபுல்லான தோல்வி. 10வது இடத்துல வெறும் 4 பாயிண்ட்ஸோட டேபிள்லயே ரொம்ப மோசமான நெட் ரன் ரேட், அதாவது -1.106 வச்சிருக்காங்க எல்எஸ்ஜி. இவங்க ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து நிக்கிறத பார்த்தா நானும் ரவுடி தான் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு கடைசியில அடி வாங்கிட்டு போற காமெடி போலீஸ் மாதிரி தான் இருக்கு. ஸ்டெப் 1, பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட டான் கெத்த எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டெப் 2, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் இந்த 3 பேரும் நெட் ரன் ரேட்டுக்காக ரத்த கலரியான சண்டையை போட்டு யாராவது ஒருத்தர் முன்னாடி வரணும். ஸ்டெப் 3, மேல இருக்கவங்க எடறி விழ மாட்டாங்களான்னு ஜிடி ஒரு மிராக்கிள்காக வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கீழ இருக்கிற டீம்ஸ்லாம் இப்போவே பேக் பண்ண வேண்டியதுதான். பஞ்சாப் ஒரு பக்கம் கெத்தா ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே, எம்ஐ மாதிரியான லெஜெண்ட்ஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ மொத்த ஸ்கிரிப்டும் மாறிடுச்சா? அண்டர்டாக்ஸ் ஜெயிக்க போற வருஷமா இது, இல்ல ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு பெரிய வடிவேலு ஸ்டைல் ட்விஸ்ட் காத்திருக்கா? இந்த கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். வரப்போற மேட்சஸ்ல இன்னும் என்னென்ன கலாட நடக்க போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம்.